பிறப்பாம் இந்த 3ஆம் மாதத்தின் மார்ச் மாதத்தில் நம்முடைய திருச்சபையின் வாக்குத்தத்தமாக ஆண்டவர் அருளியது மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நானும் என்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் தேவன் என்னை கேட்டு அருளுவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி மேம்படுத்துவோமே. என் தேவன் என்னை கேட்டு அருளுவார். என்னை கேட்டு அருளுவார். எப்போ அருளுவார்? எப்படி அருளுவார்? ஏன் அருளுவார் என்று நீங்கள் யோசிக்கலாம் பொழுது மேலே போட்டு பாருங்க. என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். நீ உன்னுடைய ஒவ்வொரு காரியங்களும் சிறிதோ பெரிதோ எதுவாக இருந்தாலும் ரட்சிப்பின் தேவனுக்கு, உன்னை படைத்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு, அவருடைய கட்டளைக்கு, அவரிடத்தில் பரத்திலிருந்து வரும் உதவிகளுக்காக என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருக்கிறதான பொழுது என் தேவன் என்னை கேட்டு அருளுவான். என்னை கேட்டு, என்னுடைய சத்தத்தை கேட்டு, என்னுடைய கூக்குரலை கேட்டு, என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு அருள் செய்கிறதான தெய்வம் என்று சொல்ல நிச்சயமாக முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை மீட்கிறார். இந்த நாளில் கடந்து வந்ததான என்னுடைய குடும்பத்தாரே இதை சொல்லப்படக்கூடிய நானும் என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு, மிக சொல்லப்படக்கூடிய கர்த்தரை நோக்கி கொண்டு, ஆண்டவரை நோக்கி பார்த்து மேல் நோக்கும் அனுபவத்தோடு என் ரட்சிப்பின் தேவனுக்காக நீ காத்திருக்கிறதான பொழுது என் தேவன் என்னை கேட்டு அருளுவார் என்று சொல்லப்பட்டது. எப்பேற்பட்ட காரியமாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், எப்பேற்பட்டதான வியாதிகளாக இருக்கட்டும், எப்பேற்பட்டதான வியாபாரங்களாக இருக்கட்டும், எப்பேற்பட்டதான பிரச்சனைகளாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருந்தாலும் நீ தேவனை நோக்கி கொண்டு ரட்சிப்பின் தேவனுக்காக காத்திருக்கிறதான பொழுது என் தேவன் என்னை கேட்டு, என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு அருள்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை மேம்படுத்துவோமா? இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என் தேவன் என்னை கேட்டு அருள்வார். என் தேவன் என்னை கேட்டு அருள்வார். என் தேவன் என்னை கேட்டு அருள்வார். வார்த்தையை கேட்டு, என்னுடைய கூக்குரலை கேட்டு, என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு அதை எனக்கு அருள்வார்.